நேரத்திலே வணக்கம்ப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கு. இந்த நிகழ்வை பற்றி இன்றைக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லி விடுங்கப்பா. இந்த நாளில் இந்த திருப்பலியை நிறைவேற்றியதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 45 நாட்களுக்கு முன்பாக உலகை விட்டு நம்ம ஸ்டீஃபன் அவர்கள் விண்ணுலக வாழ்வை நோக்கி சென்றிருந்தாலும் இந்த நேரத்திலே குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் பக்தியோடு வருத்தத்தோடும் அவருடன் வாழ்ந்த நாட்களை அல்லது அனுபவித்த அனுபவங்களை நினைவு கூர்ந்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றார்கள். எனவே கண்டிப்பாக அவர் இன்றும் பல மைல் தூரங்கள், ஆயிரக்கணக்கான மைல் தொலைவிலே அவர் வாழ்ந்து இறந்திருந்தாலும் இந்த நேரத்திலும் அவர் இங்கு பிரான்சில் இருக்கின்ற அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் அவருடைய உள்ளத்தில் என்றும் இருக்கின்றார், நினைவில் என்றும் இருக்கின்றார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இறைவன் இவர்களின் ஜெபத்தின் மூலமாக அவருக்கு நிலையான பேரின்பத்தை அருள தொடர்ந்து நாம் அவருக்காக ஜெபிப்போம். நன்றிப்பா. நன்றி நன்றி. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையும், நேர்மையாளர்கள் தண்டனை அடையவும், நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் எனது சகோதர சகோதரிகளே, ஒருமுறை மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இவ்வாறாக ஒரு கேள்வியை கேட்டாராம். யாருக்கு மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது என்பவர்கள் கை உயர்த்துங்கள் என்று கூறினார். உடனே இந்த கேள்வியை கண்டதும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு சற்று சலசலப்புடன் கைகளை உயர்த்த தாமதமானார்கள். மீண்டுமாக ஆசிரியர் அவர்களை பார்த்து யாருக்கு மோட்சம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று கூறினார். சிறிது நேரம் கழிந்து சிலர் கைகளை உயர்த்த அவர்களிடம் கேட்ட பொழுது, உங்களுக்கு விருப்பமா என்ற பொழுது ஒரு சிறுவன் நானும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று மூன்றாவதாக ஒரு பையனிடம் ஆசிரியர் கேட்கின்றார். உடனே அவன், இல்லை, நான் வகுப்பு முடித்தவுடன் என்னை அம்மா வீட்டிற்கு எங்கும் செல்லாமல் வர வேண்டும் என்று சொன்னார்கள், கண்டிப்பாக சொன்னார்கள் என்று சொன்னார். இது கேட்பதற்கு சற்று ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் இரண்டாம் ஒரு சிறுபிள்ளை கூறியது என்பதன் விதமாக, ஆனால் அன்றாட நிகழ்விலே யாராவது உடனடியாக இறப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் நமக்கு எத்தனை பேர் நாம் தயாராக இருக்கின்றேன் என்று கூறுவோம்? கண்டிப்பாக யாருமே விரும்ப மாட்டோம். ஆனா என்னைக்கே ஒரு நாள் அது நம்மை கட்டி தருவ இருக்கின்றது, நம்மளே அறியாமல் அது நடைபெற இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது குழந்தை அழுகின்றது, அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஒரு மனிதர் இறக்கின்ற பொழுது அவர் அமைதியாக, சில பேர் சொல்லுவாங்க, அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு இறந்த மாதிரியே தெரியல, அவ்வளவு ஒரு முன்சிதி கூட இருந்துச்சு என்று கூறுவார். அந்த மனிதர் மிகவும் ஒரு அமைதியான நிலையிலே, ஒரு சாந்தமான நிலையிலே அவர் உயிரானது தெரிந்திருக்கும், அவர் படுக்கையில் இருப்பார். ஆனால் இருக்கின்ற நபர்களுக்கு அவரை எண்ணி அழுது புலம்பி கொண்டிருப்பார். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், அல்லது ஆங்கிலத்திலே பேரடாக்ஸ் என்று கூறுவார், எதிர்மறைகள். எனவே இந்த நற்செய்தியை நாம் மையமாக வைத்து யோசிக்கின்ற பொழுது 3 கருத்துக்களை மற்றும் சிறிய கருத்துக்களை உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, நாம் நிலை வாழ்வின் திருப்பயணிகள் என்பதை தாய் திருச்சபையும் சரி, இறைவனும் நமக்கு நினைவுறுத்துகின்றார். நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது நாம் 100 ஆண்டுகள் அல்ல, 200, 300 ஆண்டுகள் வாழப் போகின்றோம் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று ஏதோ ஒரு புக்கு வாசிச்சிருக்கும் போது ஒரு சிறிய ஒரு நிகழ்வு நான் பார்த்தேன். இந்த உலகிலே மிகவும் அதிகமான ஆண்டு வாழ்ந்த நபர் என்னன்னா ஒரு பெண்மணி, அது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, 120 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்துருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்திலே இது வரைக்கும் அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று அந்த பக்கத்தில்
வேதத்திலே அந்த செய்தி புத்தகத்திலே நான் வாசித்தேன். ஆனா நாம் வாழ்கின்ற பொழுது ஏதோ 200 ஆண்டுகள் வாழப்போவதாகவும் இந்த உலகத்தையே நாம் தான் கட்டி எழுப்ப போவதாகவும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதர் எப்பொழுது இறக்க தகுதியுள்ளவராக மாறுகின்றார் என்று கேட்டால் உங்களுடைய பதில், ஒருவர் எப்பொழுது இறப்பதற்கு தகுதியுள்ளவர் ஆகின்றார். யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஒரு மனிதர் எப்பொழுது பிறந்து விட்டாரோ அவரை இறப்பதற்கு தகுதி உள்ளவர் ஆகின்றார். சிலருக்கு சில வினாடிகள் வாழ்வதற்கு நேரம் கொடுக்கப்படுகின்றது, சில மணி நேரங்கள், சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சிலருக்கு சில வருடங்கள், சிலருக்கு பல வருடங்கள். அது விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். சிலருக்கு 40, 50, 60 என்று எழுதியிருக்கின்றது. ஆனால் நாம் அனைவருமே இந்த உலகிலே சொல்ற மாதிரி ஒரு நாடகம் நடக்கும். அந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரங்கள் நாம் ஒவ்வொருவரும் இறைவன் வகுத்திருக்கின்ற ஒரு நாடகத்திலே நமக்கு ஒரு அங்கமானது, ஒரு கதாபாத்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திலே வருகின்றோம். அந்த கதாபாத்திரத்தை அரங்கேற்றி விட்டு நாம் அந்த மேடையை விட்டு ஒரு நாள் ஒரு நேரத்திலே செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆனால் சில பேர் இவ்வளவு பேர் மக்கள், ஆயிரக்கணக்கான பேர் என்ன பார்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க அப்படின்ட்டு யாருமே அந்த மேடையிலே நிரந்தரமாக இருக்க முடியாது. நம்முடைய கதாபாத்திரம் முடிந்துவிட்டால் நாம் கண்டிப்பாக அந்த ஸ்கிரீனிற்கு பின்புலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். எனவே அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக உண்மையாக இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் யதார்த்தம் உண்மை, அது உண்மையாக யதார்த்தமானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். எனவே இந்த உலகிலே நாம் திருச்சபையிலே பெற்றிருக்கின்ற இந்த கத்தோலிக்க விசுவாசத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே பிறந்து நாம் வளர்ந்து வாழ்ந்து ஒரு நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற ஒரு திரு பயணிகளாக இருக்கின்றோம் என்பதை எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே நாம் ஒரு மனிதர் இறக்கின்ற பொழுது அவர் வாழ்கின்ற இருப்பிடம் மாறுகின்றதை தவிர அவருடைய மொத்தமாக அவருடைய வாழ்வு மாறுவதில்லை. அவருடைய வாழ்கின்ற இருப்பிடம் இந்த உலகத்தை விட்டு அவர் மறுவுலகிற்கு செல்கின்றார் என்றுதான் நாம் சொல்கிறோம். எனவே அத்தகைய திரு பயணிகளாக, நிலையான நிலை வாழ்வை நோக்கிய திரு பயணிகளாக நாம் இருக்கின்றோம் என்பதை நினைவிலே வைத்துக் கூட இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கின்றார். இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் இந்த பேதுரு மற்றும் பவுல் அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா பச்சை உடுப்பு தான் அதிக நாள் இருக்கும். சாதாரண வாரம் நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா பச்சை உடுப்பு தான் இருக்கும். இன்னைக்கு இருவரும் தலைவர்களை தான் கொண்டாடுகின்றோம். வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். புனித பேதுரு எப்ப வாழ்ந்தாங்க அவங்களுக்கு தெரியும், புனித பவுல் எப்ப வாழ்ந்தாங்க தெரியும், புனித பேதுரு யார் கூட வாழ்ந்தாங்க தெரியும், புனித பவுல் யார் கூட வாழ்ந்தாங்க தெரியும். புனித பேதுரு இயேசுவுடன் இருந்தார், இயேசுவுடைய சீடராக இருந்தார் என்று பார்த்தோம். ஆனால் இயேசுவுடைய விமர்சிகராக இருப்பார். அவர்தான் இயேசு பேதுருவை பார்த்து, உன்னிடத்திலே எனது திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தினுடைய வாய்ப்புடைய திறவுகோலை உன்னிடம் நான் தருவேன் என்று கூறினார். ஆனால் சொன்னாரு, அதை தள்ளி கொண்டு சொன்னார், சேவல் போகும் முன்பு உம்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என்று கூறினார். எனவே இவ்வாறு தான் பேதுருவினுடைய வாழ்க்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் இயேசு இறந்த பிறகு அவர் பெற்ற மனமாற்றத்தின் நிமித்தமாக நபர்களை வந்து யோசிக்கும். யார் பேதுரு, இன்னொருத்தர் காட்டி கொடுத்த யூதாஸ். அதாவது நாம் தவறுவது மனித இயல்பு. ஆனால் தவறிய பிறகு நாம் எடுக்கின்ற முடிவு மிக மிக முக்கியமானது என்று பார்க்கிறோம். யூதாஸ் காட்டி கொடுத்தார், ஆனால் அந்த தவற்றின் நிமித்தமாக, அந்த குற்ற உணர்ச்சி நிமித்தமாக அவர் என்ன செய்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். ஆனால் பேதுரு அந்த தவற்றை நிவர்த்தி செய்து, இனிமேல் நான் இயேசுவினுடைய நன்மை சீடனாக இனிமேலாவது இருப்பேன் என்று அவர் மனம் மாறி இயேசுவிற்கு அடுத்தபடியாக திருச்சபையுடைய தலைவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். பவுல் அடிகளார் அப்பொழுது சவுலாக பல பேர்களை கொண்டிருந்தாலும் அவர் கிறிஸ்தவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அதுதான் அவருடைய பணியாக இருந்தது. அதுதான் அவருக்கு சம்பளம். ஆனால் அவர் தமஸ்கு நகரை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இயேசுவினுடைய அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது. பார்வை இழக்கின்றார். உடனே யார் என்று கேட்கின்ற பொழுது, என் துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று இறைவன் அவருடன் பேசுகிறார்.
எனவே உடனே அவர் திருமுழுக்கு பெறுகின்றார், பார்வையை மீண்டும் பெறுகின்றார். கிறிஸ்தவர்களை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு தெரிந்த அந்த நபர் நாம் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று அவர் பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு அவர் சென்றார், பல மைல் தூரம் அவர் பயணம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த திட்டம். எனவே இந்த ஒரு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நமது அமரர் ஸ்டீபன் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு இறைவன் ஒரு திட்டத்தை கொடுத்தார். அதை நிறைவேற்றி அவர் மீண்டுமாக தனது கடமையை முடித்துக் கொண்டு இறைவனிடம் திரும்பி சென்றிருக்கின்றார். அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த திட்டத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமானது. அந்த திட்டத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? ஒருவேளை ஒரு சொல்லப்போனா ஒரு ஓலவர் படிக்கிற ஒரு ஓலவர் முடிச்சுட்டு 7வது படிக்கிற பசங்கள்ட்ட அடுத்து என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல டெர்மினல் முடிச்ச பிறகு என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, சில பேர் ரொம்ப கிளியரா இருப்பாங்க, இதுதான் அடுத்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இன்னும் நான் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டுல கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வர மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வாழ்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. நாம் படிப்பதற்கு, பணி செய்வதற்கு, வாழ்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வழிமுறைகள் இறைவன் எனக்கு வகுத்திருக்கின்ற திட்டத்தின்படி இருக்கின்றதா என்பதை நான் ஜெபத்தின் மூலமாக அன்றாடம் முடிவு செய்ய வேண்டும். இல்லைன்னா இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். ஒருவேளை நான் ஏன் யாருக்காக போனோம் அப்படின்னா, இன்னைக்கு கிராம விட்டா பக்கத்துல போகலாம், இல்ல மெட்ரோல போகலாம், இல்ல ஏர்வேர்ல போகலாம், இல்ல பஸ்ல போகலாம், டாக்ஸில போகலாம், சைக்கிள்ல போகலாம், நடந்து போகலாம். இலக்கு ஒன்றுதான். ஆனால் செல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வழிகள் தகுந்த வழிகளா, நல்ல வழிகளா? 12 மணிக்கு போகணும், நடந்து போக முடியுமா? போக முடியாது. பாதுகாப்பா போகணும்னா ஒரு டிராவல்லையோ, ஒரு கார்லயோ, ஒரு வாகனத்திலேயோ பக்கத்துல யாருக்கு துணையா செய்வது நல்லது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். அதே போல நேரம், நாம் போய் சேரும் நேரம் நாம் எடுக்கின்ற பயணத்தை பொறுத்து இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்வும். இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இவ்வாறு செல்ல வேண்டும் என்று இறைவன் படித்திருக்கிறார். அதை ஜெபத்தின் மூலமாக அறிந்து எவ்வாறு பவுலடிகளார் அந்த குதிரையில் இருந்து விழுந்த பொழுது இறைவனால் கொல்லப்பட்டாரோ, அதே போல 3 முறை காட்டிக் கொடுத்த பிறகு உண்மையான மனமாற்றத்தின் மூலமாக இறை அரசை கட்டியெழுப்ப தீர்மானித்த பேதுருவை போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக 45 நாட்களுக்கு முன்பாக அவர் ஸ்டீபன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய இழப்பு உலகளவில் இங்கு இல்லாமல் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் அந்த இடத்தை பூர்த்தி செய்வது எப்படி, அதை சரி செய்வது எப்படி என்று எண்ணுகின்ற பொழுது அவரினுடைய உண்மையான உறுப்பினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்களாக இருக்கின்றன. அவர் இந்த உலகிலே வாழ்ந்து கொடுத்து கொண்டிருந்த நல்ல நற்பண்புகளை, நல்ல குணங்களை நமது வாழ்வாக்குவதன் மூலமாகவும், அவர் கொண்டிருந்த நமக்காக, பிள்ளைகளுக்காக, உறுப்பினர்களுக்காக, நண்பர்களுக்காக அவர் கொண்டிருந்த நல்ல கனவுகளை நிறைவேற்றுகின்ற நல்ல குடும்ப உறுப்பினர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, நண்பர்களாக இருக்கின்ற பொழுது, அல்லது உறவினர்களாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் என்றுமே நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் லீவு போயிருந்த பொழுது அப்பா உடம்பு முடியாம டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு 6 மாசம் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் நான் பக்கத்து போயிட்டு வண்டியில வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு இருக்கும்போது ஒரு உறவினர் ரோட்ல சாப்பிடும்போது பேசிட்டு இருக்கும்போது அப்படின்ட்டு என்ன எப்படி என்ன அவங்களுக்கு ஓகேவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், 2 பசங்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு பையனை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்று அவர் கூறினார். ஓகே, என்று இல்லாவிடனும் அவர் கூறிய அந்த வார்த்தை இன்னும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. ஒரு பயணத்தின் பொழுது நடந்த ஒரு சிறிய நிகழ்வு. ஏன்னா அந்த பையனை என்னால ஓகே ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியல, எனக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்குது, அதான் எனக்கு கவலையா இருக்கு, வேற எதுவுமே எனக்கு பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். அது ஒரு கனவாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு கனவை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா? அவர்தான் நாம் ஒவ்வொருவரும் பிரிக்கின்ற பொழுது அவர்கள் கொண்டிருக்கின்ற நல்ல எண்ணங்களையும் அவர்கள் கொண்டிருக்கின்ற நல்ல கனவுகளையும் நிறைவேற்றுகின்ற நல்ல ஒரு பிள்ளைகளாக, நண்பர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக, சகோதரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் உடலளவில் இல்லாவிட்டாலும் அவர்கள் உணர்வளவில் என்றுமே நம்முடன் இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அவர்கள் இறைவனை இருந்தாலும் நாம் அவர்களுடைய நல்ல பண்புகளையும் குணங்களையும் நாம்
நமது வாழ்வாக்குகின்ற பொழுது, நமது நற்குணங்களாக பண்புகளாக மாற்றுகின்ற பொழுது, அவர்கள் கொண்டிருந்த கனவுகளை நிறைவேற்றுகின்ற பொழுது, அவர்கள் விண்ணகத்திலிருந்து அதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஒரு மாற்றம். எனவே இந்த திருப்பணியிலே கண்டிப்பாக அவருடைய பிரிவால் வருகின்ற குடும்பத்தினர்களுக்கு நமது வருத்தத்தை தெரிவித்திருக்கின்ற இந்த வேளையில் கண்டிப்பாக அவர் இறைவனின் சன்னிதானத்தில் நமக்காக பரிந்து பேச இருக்கின்றார் என்ற ஒரு மன நிறைவோடு நாம் இருந்து செல்வோம். அதுவே இறைவனின் ஆசையாக நமக்கும் இருக்கின்றது. அவர் நிலைவாழ்வை நோக்கி பயணத்தை முடித்திருக்கின்றார். நாம் நிலைவாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் அவரை முகமுகமாக தரிசிப்போம் என்ற ஒரு எதிர்நோக்கோடு தொடர்ந்து வாழ நம்முடைய ஆசிரியையும் இறைவன் அருள வேண்டி இந்த திருப்பதியை கொண்டாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவைகளையும் பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்துக் கொண்டார்கள். இன்றைய நாள் திருப்பணியில் நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து வெறுக்கின்ற நினைவு கூறும் தந்தை கான் ஸ்டீவன் அவர்களின் உடைய திருப்பாதல் ஒப்படைக்கின்றோம். இவர் வாழ்நாளில் மனித விலங்கினத்தால் செய்த குற்றமுறைகளை உமது திருத்தத்தால் கழுவி வெற்றித்தந்தார். இவருடைய ஆத்மா முக்கியமாக இவர்களின் வரிசையில் தோழமை அளிக்கப்பட்டவர்கள் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தெய்வமே, இவருடைய பெற்றோர் செபதேயு காமில் அந்தோனி புனிதனும் அவர்களின் ஆன்மாக்களுக்கும், இவருடைய சகோதரர்கள் காமில் பினாண்டோ, காமில் அமர்தாஸ், சகோதரிகள் நவேந்திரன், நேசராணி, கனகு ஜசிந்தா, பாரல் வில்லியம்மா ஆகியோரின் ஆன்மாக்களும் இன்றும் யாருமே இனியாத ஆன்மாக்களும் நித்திய சக்தியடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தெய்வமே, இறந்து போன தந்தை காமில் ஸ்டீவனின் பிரிவாழ் பெயர்களும் ஆழ்ந்து மிக்க அவர் மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், சகோதரன், மருமகள், மகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி கொடுக்குமாக உள்ளதில் இருக்கின்ற ஆழ்ந்த இறைவன் பாதத்தில் சமர்ப்பித்து கொண்டார்கள். பிதாவே, அமரர் கம்யூனிஸ்ட் அவர்களின் 45ஆம் ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் உம்மிடம் எழுப்பியிருக்கின்ற இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று தகுந்த முறையில் தகுந்த நேரத்தில் தகுந்த விதத்தில் நிறைவேற்றும்படியாக முது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல தந்தையாகிய தேவனுக்கு ஏற்று நாம் மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை பணிவன்புடன் ஏற்று வேண்டுகின்றோம். அதன் வழியாக அமரர் கமில் ஸ்டீபன் அவர்களின் நினைவு நாளில் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கைகள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தங்கள் வேண்டுதலை பெற்றுக் கொள்வார்களாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் அனைத்து அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் முதல் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நடைகளோடும் சேர்ந்து நாங்கள் உங்கள் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த இன்று உம்மை பணிவன்புடன் வேண்டுகிறோம். இவ்வாறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட மனம் வந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் இப்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் பற்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர், ஏனைய ஆயர்கள், மறைபோதகர்கள், திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். தந்தையே, இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அமர் கமில் ஸ்டீபன் அவர்களை இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட நீர் என்றும் உம் அடியாரை நினைவு கூர்ந்து உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்து அவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கிடைத்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பேதுரு மற்றும் புனித பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் வெற்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் அந்த திரு அவையின் நம்பிக்கையை எங்கள் நோக்கி அந்த திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ளார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் பகிர்ந்து கொண்ட அமைதியை பகிர்ந்து
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றார். நீதிமொழிகள் 16 நாம் வாசிப்பது போல எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், ஆனால் இதற்கு முடிவு கூறுபவர் இறைவன் என்பதற்கு என்னங்க இந்த பேதுரு மற்றும் அவர்களுடைய திட்டத்தை இணைந்து இறைவனின் எண்ணங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற வழிவகுத்தது போல நம்மையும் அவரது திட்டத்தில் பங்கு பெற்று அதை நிறைவேற்ற அழைக்கின்றார். இத்தகைய செம்மறியில் இதிலிருந்து கலைக்கப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்திருக்கிய வாழ்வை அழைத்து செல்வதாக.
உயிர்த்தெழுதலும் வாழ்வினாலே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் பிறப்பினும் வாழ்வார். நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எம் தந்தை இறைவனம் அடைந்த செய்தி கேட்டு எம்மை தேடி எமது இல்லம் வரைக்கும் வந்து எங்களை தாங்கிக் கொண்டு ஆறுதல் வார்த்தை கூறி பிரிவு துயரில் பங்கு கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்னும் தொலைபேசி முகநூல் ஊடாகவும் துயரில் பங்கு கொண்ட உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இன்னும் இன்றைய நாளில் நமது தந்தையின் நினைவு திருப்பலியில் எம்மோடு இணைந்து அவரின் ஆன்ம இறைப்பாற்றிற்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்த அருட்தந்தை மார்ட்டின் அவர்களுக்கும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எமது அன்பு கலந்த நன்றிகள். தொடர்ந்து பக்கத்தில் இருக்கும் சாலை நடைபெறும் அன்பு விருந்தில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இல்லாமல் அன்பு இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நான் இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது அமரர் கமல் ஸ்டீபன் அவர்களை உமது அருள் அடையாளத்தாலும் திருவருட்சாதனத்தினாலும் புத்துயிர் பெறச் செய்தீர்கள். அதே போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு வார்த்தையினாலும் அருட்சாதனங்களினாலும் ஆசையாலும் புத்துயிர் பெற எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசையையும் ஒளிந்தருளும்படியாக கனிவுடன் இந்த நேரத்திலே அருள் புரிய நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. இறை அன்பிலும் இறை உறவிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Nirvana
நேரத்திலே நெல் வாரம் அடுக்கிறது கணக்கு பையக்கு எந்த இருக்கு கணக்கு என்னங்க Thank you.
ஆ எவ்வளோ This side very better. சிறந்தான் திரும்பு இவர் அப்ப ஓகே 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 திரும்ப